வெல்கம் பேக் டு இன்னொரு புது கேம் பிளே. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போவே வீடியோ பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி நம்ம புது ரிசோர்ஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அனிமல் ரிசோர்ஸ் பேக்கு. ஸோ வாங்க நம்ம கேம் பிளேக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு அனிமல் ரிசோர்ஸ் பேக். அப்படின்னா நம்ம நார்மலாக ஸ்பான் பண்ணுறோம்ல எக்கு, ஸோ அதுக்கும் எக்ஸ்ட்ரா எக்குலாம் இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ அதோட இதை நம்ம இப்போ ரிசோர்ஸ் பேக்காக எடுத்துருக்கோம். ஸோ ஜாம்பி வில்லேஜர் ஸ்பான் எக் எதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆக்சுவலி இந்த இருக்குங்க இந்த இது எதுக்கு எடுத்தேன் ஸ்பான் பிளாக் பேந்தர். ஸோ நம்ம வரிசைக்காக எடுத்து ஒரு எக்காக நம்ம உடச்சி காமிக்க போகிறோம். ஸோ நிறையா விலங்குகள் இருக்குது மக்களே, பாதி ஜூ விலங்குகள் இருக்குது, மங்கியில் இருந்து எல்லாமே இருக்குது. ஃபிஷ்ஷெலாம் இருக்கிறதுனால அது இறக்கலை. ஆனால் நான் போட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. நம்மளை ஸ்பான் பண்ணும்போதே வில்லேஜில் ஸ்பான் பண்ணியிருக்கான். ஸோ பிளாக் பேந்தர் மக்களே, ஸ்பான் பிளாக் பேந்தர் எக் இது பார்க்க பிளாக் பேந்தர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கிட்டிருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு சவர் மாதிரி, அதில் 2 புள்ளி வச்ச மாதிரி இருக்குது. அந்த கண்ணு அந்த எல்லோ புள்ளி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ பிளாக் பேந்தர் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ஸோ ஓகேவா, ஸோ இதான் பிளாக் பேந்தர், நல்லா பார்த்துக்கோங்க. க்ளவுடட் லெப்பர்ட், இது இந்த மலை சிங்கம்னு நினைக்கிறேன். இந்த பல்லெல்லாம் பெருசாக நீட்டிகிட்டு இருக்கும்ல மக்களே, அதான் இது. ஆனால் இது பூனையும் புளியும் சேர்த்து இது பண்ணதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில நம்மளுக்கு. இது என்னதுக்கு, இது இந்த எக்கு வந்து ஸ்மோக்ஸ் பண்ணாமா பாருங்க மக்களே, ஸ்மோக் வருது. ஓகே இப்போ நம்ம இதை கொடுத்தோன்னா அது வந்து ஸ்மோக் வருதான். சரி ஓகே மக்களே, நுபல் பேந்தரா ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது, க்ளவுடட் லெப்பர்டும் நுபல் பேந்தரும். ஆடா பாவிகளா, ஆனால் வால் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு வால் நல்லா பிளாக்காக இருக்குது. ஹைனா மக்களே, ஹைனா சுப்பிரமணியம் வந்துருச்சே மக்களே, அளப்பற ஸ்டார்டிங் மக்களே. இதுக்கு நான் ரேட்டிங் வந்து 5, 10க்கு 5 தான் தருவேன், ஏன்னா அவ்வளோ இதெல்லாம் இல்லை. ஸோ ஸ்மோக்கு, இது என்ன ஸ்மோக்கு, லார்ஜ் ஸ்மோக்கு. ஓகே, சைபேரியன் டைகர், மூக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ 10க்கு நான் அதுக்கு 8 தரேன். 10க்கு 8, மூக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்கு. ஆனால் இதான் சைபேரியன் டைகர், பார்க்க குட்டியாக இருக்குது. ரைனோசாரஸ் மக்களே, இது நல்லா தான் இருக்குது, பட் முதுகு தண்டு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனாலும் பார்க்க ரியலாக தான் இருக்குது. 10 out of 10. ரைனோசாரஸுக்கு 10 out of 10. ஓகே போகுது. நிறைய ரைனோசாரஸ் அட்டாக் பண்ணுமா டைகரை, அட்டாக் பண்ணுற மாதிரி போகுது, ஆனால் அட்டாக் பண்ண மாட்டேங்குது, அது ஏன்னு தெரில. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பெட்டுக்கு நேரம் ஆயிர விட்டது. ஸோ பெட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல அப்படியே கிளியர் பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிறேன். இதை மட்டும் பார்த்துருவோம். ஸ்பான் எக்ஸ்ப்ளோசிவ் பாக்ஸ், கன்னி வெடி மக்களே, லேண்ட்மைன். இது வந்து லேண்ட்மைனு, இதில் வந்து நம்ம நின்னோன்னா டம்முன்னு வெடிச்சிடும். ஆனால் க்ரியேட்டிவில் இருக்கிறதுனால என்ன ஒன்றும் ஆகாது. ஓகேவா, ஸோ விடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பெட்டு எடுத்துகிட்டு தூங்கிடலாம், ஏன்னா நைட் ஆயிடுச்சு, நைட் டைமு. ஸோ ஓகேவா, ஸோ பெட் எடுத்து தூங்கிடலாம். ஆனால் நான் இதை வச்சு என்ன க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன்னா, ஒரு ஜூ வீடியோ க்ரியேட் பண்ணலான்னு இருக்கிறேன் மக்களே. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து இந்த லேண்ட்மைனை பார்த்துக்கோங்க எல்லாருமே. ஆனால் பார்க்க லேண்ட்மைன் மாதிரியே இல்லை, ரெட் கலரில் ஒரு அதுக்கு ஒன்று முட்டை வேறு வச்சுருக்கானுங்க. ஸோ அதான் டென்ஷன் ஆகுது. அண்ட் இதில் இந்த அனிமல் ரிசோர்ஸ் பேக்கில் இதுக்கோட ஃபீடிங்ஸ் ஆன பொருளும் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணும்னா இன்னொரு கமெண்ட் பண்ணுங்கள், வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி அந்த வீடியோவும் ஒரு தடவை க்ரியேட் பண்ணி போடுறேன். ஸோ அடுத்த ரோ ஆஃப் எக்ஸ் இப்போ எடுக்க போகிறோம். வெக்ஸில் முடித்தோமா. ஸோ பட்டின்னு ஒன்று இருக்குது மக்களே, இதை தான் மக்களே டம்மி. சாரி, இந்த டம்மி வந்து எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரில சத்தியமாக. அது எதுக்கு இதில் கொடுத்துருக்கானுங்களோ எனக்கு தெரில. ஸோ அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது எனக்கு. படியை ஐயோ இதை ஸ்பான் பண்ணி விட்டேன். இது என்ன முல்லை பண்ணுறியா இந்த டம்மி மக்களே. இந்த சோளக்காட்டு மாதிரி இருக்குது, பார்த்தா சத்தியமாக அப்படி தான் இருக்குது. டம்மின்னு சொல்லி பேர் வச்சுருக்கானுங்க.
டென்ஷனாக ஆனால் அதை பார்த்தாலே அடிச்சதை உடச்சிடலாமான்னு தோணுது. அது வந்து பார்க்குது பாருங்கள் அந்த முறை பண்ணுறேன். க்ரொக்கடைலுக்கு வந்து நான் எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கேன்னா 7 out of 10 மகளே. ஓகேவா? நீந்துமா க்ரொக்கடைலு. தண்ணிக்குள்ளே போட்டு பார்க்குறேன். நீந்து அது அப்படியே தண்ணியில் போய் நிற்கிது. இப்போதான் நிற்காது, மிதக்கு மேலே போகுது. சரி வில்லேஜர் அட்டாக் பண்ணுதான்னு பார்ப்போமா? ஆனால் அவன் பார்த்து பயந்து ஓடுறான். இல்லையே க்ரொக்கடைல் குட்டி மக்களே. சரி இப்போ வந்து மவுண்டன் லைன் பார்க்க போகிறோம். ஸோ மவுண்டன் லைன்னா உங்களுக்கே தெரியும், மலை சிங்கம். மலை சிங்கம் எப்படி இருக்கணும் பாதி பேர்த்துக்கு தெரியும். ஆனால் மைண்ட் கிராஃப்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். அங்கே ஒரு வில்லேஜரை தாக்குது மக்களே. இது பாருங்க, வில்லேஜரை அட்டாக் பண்ணுது மலை சிங்கம். பாப்பா மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பண்ணுது பார்த்தீங்களா இது? குட்டி மலை சிங்கம் மக்களே, குட்டி. அம்மா தாக்குது. இன்னொரு மலை சிங்கத்தை கொள்ளுது மக்களே. இது என்னடா இது? அங்கே பாருங்க, அதே அடிச்சடிச்சு சாகுது. இப்போ கூட்டமாலாம் இருக்காதா மலை சிங்கம்? தனித்தனியாக தான் இருக்குமா? இங்கே பாருங்க, அதே அட்டாக் பண்ணி சாகுது. சரி அயன் கோலம் அடிக்குமா? ஆஹா, அதுக்குள்ளேயே அட்டாக் பண்ணி தான் சாகுது. அயன் கோலம் அடிக்க மாட்டேங்குது. அங்கே பாருங்க, இது என்னடா கப்புச்சின் மங்கியா? என்னடா இது? மங்கி மக்களே, மங்கி. குரங்குன்னு சொன்னோம்ல, குரங்கு. இதுதான் குரங்கு. நான் எதுக்கு வீட்டு மேலே ஸ்பான் பண்ணேன்னா, ஏன்னா வீட்டு மேலே தான் குரங்குலாம் ஓடும். ஸோ அதான் வீட்டு மேலே ஒரு தடவை ஸ்பான் பண்ணி பார்த்தேன். என்னது எக்ஸ்ப்ளோசிவா? இது என்னன்னு தெரில. கர்மா வந்து அந்த இருக்கு பாருங்க, என்னன்னு தெரில. ஹேரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஜிராஃபி மக்களே, ஒட்டாங்க சிவிங்கி மக்களே. ஸோ இதான் ஒட்டாங்க சிவிங்கி மைண்ட் கிராஃப்டில். இதுக்கு நான் எவ்வளோ தருவேன்னா 6 out of 10 மக்களே. ஆனால் மங்கிக்கு வந்து 10 out of 10. சூப்பராக இருக்குது, அழகான மங்கி. பூமாவும் மலேசியாவும் ஒன்றாடா இருக்குது. என்ன பாருங்களா பூமா? அங்கே பாருங்க, ஜிராஃபியை தாக்குது அது. பூமாக்குள்ளேயும் தாக்கிக்குது மக்களே. அது பூமாக்கும் சண்டை. இது மவுண்டன் லைனும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ பூமாவும் அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி. என்ன மக்களை, பூமாவுக்கு நான் ரேட்டிங் கொடுக்க போகிறதில்ல. நான் மலை சிங்கத்துக்கு என்ன கொடுத்தேன், 10 எவ்வளோ கொடுத்தேன் எனக்கு. ஸோ அதனால் எனக்கு தெரில. இது என்னது? இது குட்டி லைன், சிங்கம் லைன். ஓஹோ. அண்ட் இதில் நம்ம ஒரு ஜூ கெட்டலான் இருக்கிறேன். நீ ஒருத்தர் ஓகே சொன்னால் கூட டக்குன்னு ஒரு ஜூவை கட்டிடுவோம். நல்லா அது ஒரு எபிசோடு மாதிரி போட்டுருவோம். ஜூ பார்ட் 1 ஜூ பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம் நம்ம. ஸோ எல்லா வில்லேஜருக்கும் அதில் மணி அடிச்சு அவங்க வீட்டுக்கு போக சொல்லிடுவோம். மணினா அந்த மணி இல்லை மக்களே, இது பெல்லு சொன்னேன். ஸோ முல்லா பன்றி வந்தாச்சு. முல்லா பன்றிங்க ரேட்டிங் கொம்பு இருக்கிறதுனால நான் ரேட்டிங் 6 out of 10 கொடுக்குறேன். ஓகேவா? லைனுக்கு என்னடா மவுண்டன் லைன்? சிங்கம் வந்து நல்ல சிங்கங்க. மவுண்டன் லைனுக்கு இது வந்து கேர்ள் சிங்கம். ஓகேவா? ஸோ விடுங்க, இதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் கேக்டஸ். அடுத்த செட் ஆஃப் அனிமல்ஸ் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் அனிமல்ஸில் நல்லா கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நிறையா இருக்குது உங்களுக்காண்டி. தரமான செயல்லாம் இருக்குது. வாங்க பார்க்கலாம், ஒன்றா பாருங்கள். எல்லாமே தரமாக பயங்கரமாக இருக்கும். பெங்கால் டைகர்லாம் இருக்குது, கொமோடோ ட்ராகன், ஸ்டாக் டியர். என்னடா இதெல்லாம் பேர் ஸ்டாக் டியர்? புள்ளிமான் இருக்காடா அவங்ககிட்ட. புள்ளிமான் லூட் பாக்ஸா? ஏன்னா இதில் போய் நின்னா லூட் பாக்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில நம்மளுக்கு. பாருங்க மக்களே, அடுத்த எக்ஸ்பி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி அடிச்சு நம்ம நிறைய எடுத்துடலாம். ஜீப்ரா, ஆஃப்ரிக்கன் கிரேஸ் ஜிப்ரா. பாருங்க மக்களே, அடி தரமாக இருக்குல்ல, ஆஃப்ரிக்கன் ஜிப்ரா. ஆனால் காலு கொஞ்சம் குண்டுன்னு இருக்கு மக்களே. ஸோ அதனால் இதுக்கு நான் 4 out of 10 தான் தரேன். இப்போ போட்டாமல் 10 out of 10. தி ஒன்லி ஒன் அனிமல்ஸ் இப்போ போட்டாமல் 10 out of 10 மக்களே. பயங்கரமாக இருக்குது.
இருக்கு. இப்போ பொட்டாமஸ் வேற லெவல் பாருங்க அழகா நல்லா அதோட வாழ்க்கை ஒயிட் டைகர். நெக்ஸ்ட் ஒயிட் டைகர் மக்களே பாருங்க. ஆனால் ஒயிட் டைகர் பார்க்க சுமாராக தான் இருக்குது. ஸோ இது ஒயிட் டைகர் இப்படி இருக்கா. ஸோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல இதில் ஒயிட் டைகரு. ஸோ இவனுங்கனால நான் இதுக்கு 2/10 தரேன். ஆனால் மற்றபடி எனக்கு நேரில் ஒயிட் டைகர் மட்டும்தான். ஒயிட் டைகர், பெங்கால் டைகர், லயன், ஆஃப்ரிக்கன் லைன் அதை மட்டும்தான் பிடிக்கும். இந்த 3 அனிமல் தரமாக இருக்கும். அதான் ஐ மீன் அட்டாக்கிங்கில் சொன்னேன். மற்றபடி எனக்கு நிறையா எல்லா அனிமலுமே பிடிக்கும். ஓகேவா? ஸோ ஓகே டோடியர். ஸோ டோடியருக்கு வந்து நான் வந்து இது பார்த்ததே இல்லை. நான் இது புள்ளிமானு நினைக்கிறேன். அசிங்கப்பட்டு வச்சுருக்கானே எனக்கு டென்ஷனாக. ஸோ இது நான் ரெடி கொடுக்க போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் பெங்கால் டைகர் மக்களே. ஸோ நம்மளோட கேபிட்டல் டைகர் இதான். ஓகே டைகர் கேபிட்டல்னு வருது பாருங்கள். நேஷ்னல் அனிமல் பெங்கால் டைகர். வேறு லெவல். அடுத்து கொமடோ டிராகன் பார்க்க பள்ளி ஓந்த மாதிரி இருக்கு மக்களே. இது கொமடோ டிராகனு என்ன மக்களே? இது கொமடோ பேரை பாருங்க நல்லா ரப்பர் மாதிரி படா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேர் என்ன? டோடியரா? இதான் ஸ்டாக் டியர் மக்களே. இந்த ஸ்டாக் டியருக்கு கொம்பு இருக்குது, டோடியருக்கு கொம்பு இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இதுக்கு நான் ரெடி கொடுக்க போகிறதில்ல. ஸோ இது மேல் அது ஃபீமேல்னு நினைக்கிறேன். ஸோ ஐயோ என்ன கிளிக் பண்ணுறேன் இருங்க. இதெல்லாம் உள்ளே போடணுமா இல்லை? அப்பா கையே வலிக்குது மக்களே உங்களுக்கு காமிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் அனிமல்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு செட்டுனா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதில் விட்டோமா ஸ்பான், கிரீசி பியர், சீத்தா, மூஸ், பஃபலோ, ஸ்னோ லெப்பர்ட், பஃபலோ, ஆஸ்ட்ரிச், ஆஃப்ரிக்கன் லயன், பட்டர்ஃப்ளை, கிளேசிலி அப்படின்னா என்னது? ஸோ ஓகே கிரீஸ்லி பியர் இது வந்து கரடி மக்களே. கரடியில் ஒரு வகை நல்லா தான் இருக்குது. இதுக்கு நான் வந்து 9.5/10 தரோம். ஓகேவா? ஸோ என்ன crocodile அது பார்த்துட்டு முறைச்சிட்டு ஒரே ஷீட் போகுது. சீத்தா மக்களே. நெக்ஸ்ட்டு சீத்தா அட்டாக் பண்ணுமா பியரு? சரி விடுங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். சீத்தா ஆனால் பார்க்க பூனமாக இருக்கு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல சீத்தாவை இதில். ஸோ 3.7/10 தரோம் சீத்தாக்கு. நீங்கள் எவ்வளோ தரீங்க எல்லா அனிமல்ஸுக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் உங்களுக்காண்டி அதை ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மூசி. என்ன இது பார்க்க முல்லை பன்றிக்கும் மாடுக்கும் கிராஸ் பிரீடு பண்ண மாதிரி இருக்குது இது. ஏன்னா இது என்ன அனிமல்னு எனக்கு தெரில. பஃபலோ வாட பாருங்களா? டேய் ஐயோ ஒரு செகண்ட். என்னங்க இது கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. பஃபலோ குட்டி எவ்வளோ எளிமையாக இருக்குது. பஃபலோ குட்டி என்ன எறும்பு மாதிரி இருக்குது. ஆனால் பஃபலோ வந்து கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குது. என்ன உண்மையான பஃபலோவே காணும். ஆனால் பாயில் எனக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுச்சு மகளே. 2 பஃபலோவும் ஒரே நேரத்தில் குட்டியாக வந்துச்சா நான் ஷாக் ஆகிட்டேன். ஸ்னோ லெப்பர்ட் பார்க்க ரியலாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதே மூக்கு ஃபேஸ் வந்து இதாகிறதுனால 9.3/10. ஆஸ்ட்ரிச் பிடிக்கல சுத்தமாக. கோழி மாதிரி இருக்குது. கோழி மாதிரி இருக்குது மகளே. இது ஆஸ்ட்ரிச்சா? காலி இவ்வளோவா மக்களே இருக்கும். சிங்க அளவுக்கு இருக்குது மகளே. சிங்கத்தோட பெருசாக தானே இருக்கும். நான் சிங்க சைஸுக்கு தான் இருக்குது. ஜிராஃபி ஓகேங்களா? ஆனால் இது என்னங்க ஆஃப்ரிக்கன் லைன்? அட பாவிங்களா என்னடா எங்கள் லைனை குழந்த மாதிரி வச்சுருக்கீங்க? அட போங்கடா. சிங்கனா எப்படி இருக்கும்? சீத்தாவும் சிங்கமும் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2 அடிச்சுக்கிட்டு சாக மாட்டேங்குது. சரி அது எதுக்கு சாகணும்? நம்ம வாயை வச்சு இருட்டாக வேறு அது பட்டர்ஃப்ளை ஸ்பான் பண்ணி பார்ப்போம். பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங்? சரி இப்போ வந்து ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். பட்டர்ஃப்ளை போட்டுக்கிட்டு பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங்? அவுட்ஸிங் எ கார்டன் பிரிட்டி பட்டர்ஃப்ளை தரமாக இருக்கும். ஸோ சவுண்டு இங்கேயும் சரி அங்கேயும் சரி சவுண்டு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடலாம். கீக்குன்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. அதான் டென்ஷனாக நமக்கு. ஸோ ஓகேவா? ஸோ
இது? இது மவுண்டன் கோட்டா? என்ன மக்களே இது? என்ன மக்களே இது? நீங்கள் சொல்லுங்க பாப்பா, இதெல்லாம் நியாயமா? கிரீசி அமைதி பேர் கிளீசி கிளாசியசி ஏதோ போட்டிருந்தான், வாயில் வர மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் அனிமல்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு செட்டு வந்து தரமாக பயங்கரமாக இருக்கும். ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நம்ம பிளாட் ஈகிளா, இதில் பிளாஸ் ஆப்பிரிக்கன் எலிஃபேண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் மக்களே. பயங்கரமாக இருக்கும், பயங்கரம். ஓகே மக்களே, ஸோ சவுண்ட் எப்படி இருக்கு மறக்காம ஒன்று. ஆப்பிரிக்கன் எலிஃபண்டா, அது மேலே ஏண்டா வச்சிங்க? நல்லாவே இல்லைடா. அந்த ரைடு சேடல் வச்சுருக்கானுங்க மக்களே, டென்ஷனாக எனக்கு. அந்த சேடல் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ தரோம்னா 10 out of 10 அந்த சேடல் எடுக்கணும். அது மட்டும் எடுத்தால் சூப்பர். அதனால 10. பிளாட் ஈகிள், எனக்கு ஈகிள் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அது பறக்கிற பொசிஷன் எனக்கு பிடிக்கல. மற்றபடி ஈகிள் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ 9.3 out of 10. ஸோ ஓகேவா. ஸோ ஜாகுவார் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஜாகுவார் பயங்கரமாக இருக்குது ஜாகுவாரு. ஸோ நம்ம அதுக்கடுத்து இன்னும் பார்த்தோமே, அது பேர் வந்துச்சு. ஓகே விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லெப்போர்டு. ஸோ ஜாகுவாருக்கு அடுத்து லெப்போர்டு, அடுத்து பிளாக் ஜாகுவார் இது. ஸோ ஆனால் இது பார்க்க லெப்போர்ட் பிளாக் லெப்போர்ட் மாதிரி தான் இருக்குது. முதல்ல தான் நினைக்கிறேன் இது எடுத்தது. ஸோ விடுங்க, அதே தான் திரும்பி கொடுத்துருக்குறான். என்ன சொல்லி அவனுங்களே அடிச்சுக்கிறானே. அங்கே பாருங்க, குட்டி பிளாக் ஜாகுவார் அழகாக இருக்குது. அதை போய் கடிக்கிறதே, அதை ஏன்டா சாவடிக்கிறீங்க? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அது நல்லா இருக்குது, அதை ஏன்டா அடிக்கிறீங்க? போங்களா, டென்ஷன் ஏற்றுறானுங்க மக்களே அவனுங்க. இவன் நம்ம வந்து டம்மி அடிக்கிறானுங்க அவனுங்க. டம்மி அடிக்கிறானுங்க, அடிங்க. அந்த டம்மி அடிச்சு முடிங்களா, அதனாலே அவங்களை நிறைய ஸ்பான் பண்ணுறான். அடிங்கடா. எலிஃபண்ட்டுக்கும் வந்துச்சு, பாமாக்கும் வந்து எலிஃபண்ட் தலையிட்டுது. சூப்பரு. அங்கே பாருங்க, உண்மையான எலிஃபண்ட் தலையாட்டுது. அங்கே பாருங்க இந்த எலிஃபண்ட்டு. ஓகே, வேறு லெவல். சூப்பர். எலிஃபண்ட்டுக்கு 10 out of 10 மக்களே. ஆல்ரெடி கொடுத்ததா. சூப்பர். ஃப்ராகு நம்ம தவக்கல்ல நிறையா வகை கொடுத்துருக்கலாம். கேமலா, இது கேமலா. டீ என்னடா இது? என்ன கேமல்ரா இது? போங்கடா இது என்ன இந்த ஃப்ரீ ஃபயர்லையும் விட்டுட்டானுங்க பார்த்தீங்களா? அந்த கேமரா மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி. ஆடா பாவியடா என்னடா இது? ஒரு வேளை ஃப்ரீ ஃபயர் இதை பார்த்தா காப்பி அடிச்சிருப்பாங்களோ இருக்கலாம். ஆனால் இது நல்லாவே இல்லை மக்களே. கேமரா 0.10 மக்களே. 0.10னா 0 out of 10 மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு எக் இருக்குது. நம்ம தலைவர் என்னன்னு தான் பார்க்க. மோசினா மகளே, இது பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? மானுக்கு மற்றும் அந்த நார்மல் மோசி மூணுத்துக்கும் சேர்த்து பிரீடான மாதிரி இருக்குது இந்த குட்டி. ஸோ ஏன்னா கொம்பு இருக்குது, மாடு கிடைக்கிற மாதிரியே கால் இருக்குது. ஸோ இதான் டென்ஷனாக நம்மளே கதை. ஸோ ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன்னா. ஏன்னா இந்த வீடியோ தரமாக பயங்கரமாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றும் வேறு ஏதாச்சும் இதே மாதிரி போடணுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் நம்ம ஜூ க்ரியேட் பண்ணலான்னு இருக்கிறோம். அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.